நண்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்எல்சிலேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸ்க்காக 120 வேகன்சி வந்துருக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் வேணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணால் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்ட்ரு, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சீல்டு மெட்டல் ஆர்க் வெல்ட்ரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்ட்ரு படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மேன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி விஎம்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிஸ்ட்டு டர்னரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்சி விஎம்சி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமு அதுக்குன்னு தனியாக இருக்குது, அது நீங்கள் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி ப்ரோக்ராமு இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா கிராஜுவேட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தால் இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெப் டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமா கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படி இல்லைனா சயின்ஸ் கிராஜுவேட்னு கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா அப்படி இல்லைனா கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படி இல்லைனா சயின்ஸ் கிராஜுவேட்டுன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ஐடி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசைனர் மெக்கானிக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலில் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமா முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமாவில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா மெக்கட்ரானிக்ஸு மெயின்டெனன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா பிடெக்கு அப்படின்னா பிஇன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் படிச்சிருந்தா சொல்லியிருக்காங்க எலிஜிபிள்னு. அடுத்து வாங்க ஏஜ் லிமிட் நான் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8th 10th பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்து ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா என்டிசி அப்படி இல்லைனா நாக்கு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 24 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிப்ளமா கிராஜுவேட் இன்ஜினியர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு சேம் தான் 18லேருந்து 24 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு தான் அவங்க பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வருவீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அவங்களை வந்து பார்த்திங்கன்னா மார்க் இது மாதிரி வச்சு தான் உங்களை எடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிக மார்க் எடுத்திருந்தாலும் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் படிங்க. நோட்டிஃபிகேஷன் படித்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணோம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்புனா த யூனிட் ஹெட்டு லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் 20 என்எல்சி இந்தியா லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா 3/3/2025 அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8/1/2025 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேட்டு 3/3/2025 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க்கு அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கு மேலே அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.